ஆட்சியில அதிகாரத்திலயும் பங்கு தரோம். எங்களோட கூட்டணிக்கு வாங்கன்னு அழைச்சிட்டு இன்னைக்கு தனித்தே போட்டி 234 தொகுதியிலையும் வீரர்களை இறக்க போறோம் அப்படின்னு தயாராயிருக்காங்க தாவேகா. முதல்ல நாம் தமிழருக்கும் தாவேகாவுக்கும் வித்தியாசத்தை என்ன பாக்குறீங்க? நாம் தமிழரை வெளிப்படையா சொல்லும் அப்படின்னா சீமான் அவர்களுக்கு தெரியும், ஆட்சியே பிடிக்க மாட்டோம். காளியம்மாள் வந்தா என்னோட மவுஸ் போயிடும். காளியம்மாள் கோர்வையா தமிழ்ல அட்டிக்கி பேசுவாங்க, கூமுட்டத்தனமா பேசினாலும் தமிழ்ல கோர்வையா பேசுவாங்க. அப்பனா எனக்கு தமிழ் வராது, நான் கூமுட்டையாவே பேசுவேன். அதனால காளியம்மாளோட வர லிஸ்ட்டை வெயிட்டிங் லிஸ்ட்ல போட்டு வச்சிருங்க, எனக்கு மட்டும் பர்த் கன்ஃபார்ம் பண்ணுருங்க. விஜயண்ணன் கூட இருக்கிற தரித்திரம் பிடிச்ச மாதிரி ஒரு ஆளு அவர் ஆதவர்ஜனா. நீங்க வாங்க, நீங்க வந்தீங்கன்னா தானா விசிகா வந்துரும். நீங்க ஒரு வார்த்தை திருமாவளவனை பத்தி பேசுங்க. அங்க திருமாவளவனை பார்த்துட்டு ஏண்டா சகுனி என் பக்கத்துல இருந்துகிட்டே என்ன இது பண்றியா, ஓடிருந்து. வணக்கம் தோழர். வணக்கம். அதாவது நாம் தமிழருக்கு உண்டான வரலாற்று சாதனை தனித்தே போட்டி அப்படிங்கிறது. அதுக்கும் நம்ம நாம் தமிழர் மேல 1000 விமர்சனம் இருந்தா கூட அந்த துணிச்சலை நம்ம பாராட்டி தான் ஆகணும். அது பின்விளைவுகள் என்ன? அது துணிச்சல் இல்ல, வியாபார யுத்தி. சரி, அதெல்லாம் அது அவங்க விஷயம். அது நம்ம உள்ள போக வேணாம் நினைக்கிறேன். நம்ம இப்ப வர்றது வேற விஷயத்துக்காக இல்லையா? ஸோ அவங்க தனித்தே போட்டின்னு அறிவிச்சிட்டு களத்துல இறங்குவாங்க. ஆட்சியில அதிகாரத்திலயும் பங்கு தரோம், எங்களோட கூட்டணிக்கு வாங்கன்னு அழைச்சிட்டு இன்னைக்கு தனித்தே போட்டி 234 தொகுதியிலையும் வீரர்களை இறக்க போறோம் அப்படின்னு தயாராயிருக்காங்க தாவேகா. முதல்ல நாம் தமிழருக்கும் தாவேகாவுக்கும் வித்தியாசத்தை என்ன பாக்குறீங்க? நாம் தமிழரை வெளிப்படையா சொல்லும் அப்படின்னா சீமான் அவர்களுக்கு தெரியும், ஆட்சியே பிடிக்க மாட்டோம். அது ரொம்ப உறுதியா இருக்காரு. ரெண்டாவது, அப்படியே பிடிச்சாலும் சட்டமன்றத்துல போய் பேசுற அளவுக்குலாம் நமக்கு இது இல்லை. அப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு தேர்தல் வரும், வேட்பாளரா நாம களத்துல வேலை செஞ்சவன அடிச்சு சட்டமன்றத்துல போய் பேசணும்னு அவசியம் இல்ல. நான் சொல்றேன், கீழே இருக்கவங்க பேசுவாங்க, அண்ணன் எப்படி பேசுவாருன்னு தெரியும். ஏன்னா வேட்பாளர்ல கீழே இருக்க களத்துல வேலை செய்யற வேட்பாளர், போஸ்ட் ஓட்டுறவன, தமிழ் தேசியம் அரசியல பேசிட்டு இருக்கவனா தட்டி விட்டுட்டு திடீர்னு ஒருத்தரை ஒரு 4 கூட்டத்துல முன்னாடி உட்கார வச்சுக்கிட்டு அவர் தான் வேட்பாளர்னு அறிவிக்கிற, அவனுக்கு வேலை பார்த்தா பாரு, இல்லைன்னா போடா அப்படின்னு அடிச்சு வர அது தனி. அப்ப வேட்பாளர்கிட்ட தனியா வாங்க. இது நான் சொல்லல, அந்த கட்சியில இருந்து வெளியே அங்க இருந்து குமரி பலர் நம்ம பேசியிருக்கிறோம். அவங்க களத்துல வேலை செய்யறவங்கள சீமானை பாக்குறதுக்காக 4 நாள் சென்னைக்கே தங்கி இருந்து கடைசி வரைக்கும் பார்க்கவே முடியாம, எந்த பொறுப்புலையும் இல்லாதவர், ஒரு கவுன்சிலர் கூட இல்லாதவரை அந்த கட்சி நிர்வாகியே மாவட்ட செயலாளரே பார்க்க முடியாம 4 நாள் அலைய விட்டுட்டு, இந்த பொண்ணுக்கெல்லாம் சீடு தர முடியாது, நான் காட்டுறேன் இந்த டாக்டர் பொண்ணுக்கு சீடு, வேலையை பாரா போடான்னு அனுப்பி விட்டுருவாரு. அப்படின்னா அந்த டாக்டர் பொண்ணுட்டு ஒரு அமௌண்ட்டை வாங்கிடுவார். அந்த டாக்டருக்கு ஒரு விளம்பரம் தேவை, இப்படி ஒரு டாக்டர் இந்த மாவட்டத்துல இருக்கேன், டாக்டர் பாருங்க, அதுக்கு இவ்வளவு கோடியை செலவு பண்ண ரெடி. அந்த டாக்டருக்கும் ஒரு வருமானம், இவருக்கும் அங்க இருந்து வர மாதிரி ஒரு வருமானம் வாங்கிப்பாரு. இது இல்லாம நம்ம சித்தப்பா கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டுப்பாரு, எங்கெல்லாம் நீங்க வெயிட்டான ஆள் நிக்கிறீங்களோ அங்கெல்லாம் நான் டம்மியை நிப்பாட்டுறேன். இதை நான் சொல்லலை, ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன்ல வெளிவந்த உண்மை. அதனால அவர் பிசினஸ் தனி. நீங்க அவர் கூட்டணிலாம் வச்சா மாட்டிக்குவாங்க, அவர் பிசினஸ் தனி. எங்கெல்லாம் அதிருப்தி தொகுதி இருக்கோ அங்க போய் சீமான் அண்ணன் போட்டி போடுவார். இப்போ கடைசியா திருவொற்றியூர்ல நின்னாரு, தோத்து போட்டாரு. அது மாதிரி எங்கெல்லாம் இந்த வாட்டி காரைக்குடியே பேசிக்கிட்டு இருக்காங்க, அங்க போய் நின்றுட்டு ஓடி போயிடுவார். அவர் பிசினஸ் தனி. அவரை பொறுத்த வரைக்கும் இது அரசியல் கட்சியில ஒரு பிசினஸ், நல்லா ஜாலியா பார்த்துக்கிட்டு அவங்க கட்சியில இருக்கவங்களுக்கே தெரியும் அது என்ன. அது கம்மிங் டு விஜய் அண்ணனுக்கு வந்தோம் அப்படின்னா, விஜய் அண்ணன் கூட இருக்கிற தரித்திரம் பிடிச்ச மாதிரி ஒரு ஆளு அவர் ஆதவர்ஜனா. நீங்க வாங்க, நீங்க வந்தீங்கன்னா தானா விசிகா வந்துரும். நீங்க ஒரு வார்த்தை திருமாவளவனை பத்தி பேசுங்க, தானா வந்துருவாரு அப்படின்னு சகுனி வேலைய விசிகாவில இருந்தும் பண்ணியிருக்காப்புல, இங்க வந்ததுக்கு அப்புறம் பண்ணியிருக்காரு. அங்க திருமாவளவனை பார்த்துட்டு ஏண்டா சகுனி என் பக்கத்துல இருந்துகிட்டே என்ன இது பண்றியா, ஓடிருந்து அனுப்பி விட்டுறாரு. 3 மாசமா நம்ம தான் சஸ்பெண்டு. ஆனா இவரை ஐயோ அசிங்கமா போச்சுன்னு தப்பிச்சு இங்க வந்துடுறாரு. இங்க வந்த உடனே என்ன சொல்றாருன்னா, நீங்க நின்னாலே சிஎம், நீங்க படுத்துக்கிட்டே உங்களை ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்னு மண்டையை கழுவி ஏமாத்தி பல வேலைகள்லாம் பண்ணியிருக்காரு. அது ஒரு புன்னகைன்னு ஒரு சேனல்ல இவர் வேலை இது பண்ணுவார்ல, யூடியூபர், அவரை பத்திரிகையாளர், யூடியூபர் சொல்லக்கூடாது தப்பு. அவர் ஒரு 10 ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாரு. 10 ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, ஆதவர்ஜனாவை சோனியா அருண்குமார் கம்ப்ளைண்டா கொடுத்துருக்காங்க.
அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து நம்ம படிச்சா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். புன்னகைன்னு ஒரு யூடியூப் சேனலுக்கு திருஞானம்னு ஒரு மூத்த பத்திரிகையாளர் அவர். புன்னகை சேனலுடைய நிறுவனர் திருஞானம். புன்னகைன்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. அந்த சேனலோட அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறாரு. அதாவது சோனியா அருண்குமார் நம்ம லாட்டரிய கண்டிச்சு புகார் கொடுத்தது எல்லாத்தையுமே ஏற்கனவே அவங்க இந்த சோனியா அருண்குமார் காவல்துறையில புகார் கொடுத்திருக்காங்களா? காவல்துறையில சொந்த கட்சியில புகார் தாவேக்கால புகார் கொடுத்தது. ஏன்னா அவங்க ஐடி விங்ல இருந்தாங்க. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் விஜயின் இரவல் மூளையாக செயல்படும் ஜான் ஆரோக்கியசாமியால் டிவிகே இன்ஃப்ளூயன்சர் சோனியா மேடத்துக்கு பிரச்சனை வந்தது. அதை சோனியா மேடம் லாட்டரியிடம் முறையிட்ட போது விஜய் பார்வைக்கு அதனை எடுத்து செல்லாமல் லாட்டரி ஏமாற்றி விட்டார். இங்கதான் லாட்டரிக்கும் சோனியாவுக்கும் சண்டை வருது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜான் ஆரோக்கியசாமியோடைய ஒரு எப்படி சொல்றது, ஈருயிர் ஓர் உடல் அந்த மாதிரி செயல்பட்டவங்க அவங்க. ஜான் 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 அப்படின்னு செயல்பட்டவங்க. அவங்க ஒரு கட்டத்துக்கு மேல ஜான்குள்ள ஒரு வெறுப்பாயி ஜானை பத்தி ஆதவர்ஜுனாட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு தெரியாம போயிருச்சு ஜானை விட டம்மி பீஸு கட்சியில ஆதவர்ஜுனா அப்படின்னு. ஆதவர்ஜுனா என்னம்மா நீ புஷியானது வேற யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணா கூட பரவாயில்ல, அவரை பெரிய கம்ப்ளைண்ட் பண்றேன்னு இவரு ஏமாத்தி விட்டுறாரு, நான் பாத்துக்கிறேன்னு. அதுக்கப்புறமா இங்க இருந்தா சண்டை வருது. இணையத்தில் டிவிகேவுக்காக பேசும் பல தம்பிகளும் தங்கைகளும் எந்த டைரக்ஷனும் இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களில் சிலர் கரூர் விவகாரத்தில் பொம்மையாக நரேட்டிவ் செட் செய்து கைதான போது விஜய் பார்வைக்கு எடுத்து சென்று உதவி செய்ய லாட்டரியின் வார் ரூம் முன் வரவில்லை. கரூர் பிரச்சனையில சில பேர் கைது செய்யப்பட்டாங்கல்ல, அப்பெல்லாம் வந்து விஜயோட வார் ரூமே கை கொடுக்கலன்னு இவங்க ஓப்பனாவே சொல்லிடுறாங்க. அடுத்தது இல்ல ஓடி போயிட்டாங்க. ஒருத்தனை கைது பண்ண உடனே மத்த எல்லாரும் அக்கௌண்ட் டீஆக்டிவேட் பண்ணி ஓடி போயிட்டான். இப்ப ரீசெண்டா கூட நக்கீரன் கோபால் அவர்களை வந்து ஒருத்தன் டீஸ் பண்ணியிருந்தான். அவர் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. கொடுத்த உடனே ஐயா என்ன மன்னிச்சிருங்க, உங்களை கெஞ்சி கேட்கறேன், நான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்காக பண்ணிட்டு இருக்கேன், என்ன கெஞ்சி கேட்கறேன் அப்படின்னு. அப்ப எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, அட சில்லுண்டி பயல, அவர் மேல 100-150 வழக்கு மேல இருக்கு சரியா? அது எல்லாமே நீ இந்த மாதிரி சாதாரண சைபர் கிரைம் வழக்கு இல்ல. அந்த வழக்குகள்லாம் யாரு தெரியுமா? டைரக்டா ஜெயலலிதாவே போட்ட வழக்கு. அப்பயே அவர் என்ன தெரியுமா பண்ணாரு, விஜய் மாதிரி கை கட்டல, இப்படி உட்காந்து இப்படி பண்ணிட்டு இருந்தாரு. நீ அவர்கிட்ட மோதிரியே, உனக்கெல்லாம் இதெல்லாம் நீ என்ன பண்ணா உன் கூட இருக்க எல்லாத்தையும் போய் சொல்லணும்டா அப்படின்னு நம்ம வந்து சொல்ல வேண்டியிருக்கு. அதுக்கு அடுத்ததா வருவோம். 3 மாவட்டங்களில் ஒரே நாளில் பிரச்சாரம் என்று, இதுதான் முக்கியம், 3 மாவட்டங்களில் ஒரே நாளில் பிரச்சாரம் என்று திட்டம் வகுத்து விஜயை மாட்டிவிட்டது லாட்டரி தான். பெரம்பலூர் கூட்டம் கைவிடப்பட்டதற்கு கரூர் நெரிசல் மரணத்துக்கும் இந்த கூமுட்டை திட்டம் தான் காரணம். பெரம்பலூர்ல அன்டைம் ஆயிடுச்சுன்னு கேன்சல் ஆச்சு லாட்டரிய. பெரம்பலூர்ல ஒரு நாள் பெரம்பலூர் வந்து பிளான்ல இருந்து அன்டைம் ஆயிடுச்சுன்னு கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த மக்கள் அன்னைக்கு 11 மணி 12 மணி வரைக்கும் 2 மணி வரைக்கும் லேடிஸ் கூட நின்னுட்டு அப்புறம் திட்டிட்டு போனாங்க. அதுக்கு காரணம் இந்த கூமுட்டை தான் சொல்றாங்க. அடுத்ததா கரூரை திடீர்னு பிளான்ல சொருகுனதும் இவங்க தான். இவங்க டிசம்பர்ல தான் அந்த கரூர் பிளான் இருந்துச்சு, ஸ்கெட்யூல்ல கரூர் இருந்துச்சு. ஆனா திடீர்னு வந்து ஒரே நாள் முன்னாடி மாத்தி இந்த சிண்டு முடிச்சு தர்தனம் முடிச்ச வேலை ஜான ஆரோக்கியசாமி செய்யறாருன்னு சொன்னல. அதுக்கு விஜய் என்னெல்லாம் நம்ப வச்சிருக்காருன்னா, டிசம்பருக்குள் திமுகவில் இருந்து சில அமைச்சர்கள் தாவேக்காவில் இணைய போவதாக விஜய் நம்ப வைத்து கழுத்தறுத்தது லாட்டரி தான். திமுகவுல இருந்து தந்தி டிவில ஒரு பேட்டிலேயே ஆதவர்ஜுனா அவர்கள் சொன்னாரு, நியூ இயருக்குள்ள 2 திமுக சிட்டிங் அமைச்சர்கள் தாவேக்காவுக்கு வந்து இணைய போறாங்க, பாருங்க நியூ இயர், ஹாப்பி நியூ இயர் இது அப்படின்னு ஆதவர்ஜுனா பேட்டியில சொல்லியிருந்தாரு. நியூ இயர்னு சொன்னாங்க, எந்த நியூ இயர்னு சொன்னோமா, நியூ இயர் சொல்லிக்கிட்டே இருப்போம் நாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம. அடுத்ததா தாவேக்கா கூட்டணிக்காக அவர்கள் வருகிறார்கள், இவர்கள் தீபாவளின்னு சொன்னோமே, எந்த தீபாவளின்னு சொன்னோமா, சரி ஓகே. தாவேக்கா கூட்டணிக்காக அவர்கள் வருகிறார்கள் இவர்கள் வருகிறார்கள் என்று பொய் சொல்லிவிட்டு அந்த கட்சியுடன் முன்பே பேச்சுவார்த்தை நடத்தாமல் விஜயை நம்ப வைத்து கழுத்தறுத்ததும் இந்த லாட்டரி தான். அது ஒரு மேட்ரு. அப்பனா அந்த கட்சி காங்கிரஸ் வரப்போகுது, விசிகா வரப்போகுது, எடப்பாடி வரப்போறாரு, அப்படி இப்படின்னு மண்டைய கழிங்க. திராவிடம் தமிழ் தேசியம் ரெண்டையும் எடுத்து பேசுங்க, 2 பக்கமும் பேசுங்க, பேசிங்கன்னா எல்லாரும் வந்துருவாங்கன்னு சொல்லியிருக்காரு. சரி ஓகே, அதையும் இவர் நம்பியிருக்காரு. சரி. அப்புறம் தான் மட்டுமே பிரபலமாக இருக்க வேண்டும் என்று லாட்டரி நினைக்கிறார். அந்த நேரத்துக்குள் 234 தொகுதிகளுக்கும் உத்தேச வேட்பாளர்களை அடையாளம் கண்டிருக்க வேண்டிய லாட்டரி குறைந்தபட்சம் 20 பிரபலமான வேட்பாளர்களை கூட உருவாக்கவில்லை. தான் மட்டுமே பிரபலமாகும் நினைக்கிறார்களா? அது உண்மைதான். ஏன்னா காளியம்மாளும் ஆதவர்ஜுனாவும் சிடிஆரும் எல்லாம் சேர வேண்டிய டேட் வந்து ஒரே டேட்ல எல்லாரும் தாவேக்காவுல சேர வேண்டியது.
காளியம்மாள் வந்தா என்னோட மவுஸ் போயிரும், காளியம்மாள் வந்து கோர்வையா தமிழ்ல அடுக்கி பேசுவாங்க, கூமுட்டத்தனமா பேசினாலும் தமிழ்ல கோர்வையா பேசுவாங்க, அப்பனா எனக்கு தமிழ் வராது, நான் கூமுட்டையாவே பேசுவேன், அதனால காளியம்மாளோட வர லிஸ்ட்டை வெயிட்டிங் லிஸ்ட்ல போட்டு வச்சிருங்க, எனக்கு மட்டும் பர்த் கன்ஃபார்ம் பண்ணுருங்க அப்படின்னு ஆதவ போட்ட டீலிங்ல காளியம்மாளை வெயிட் பண்ண வச்சிட்டாங்க. காளியம்மாளுக்கு கோவம் வந்துருச்சு. ஏன்னா நான் வரும்போது நீ என்ன சேர்த்துக்க மாட்டியான்னா அவங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏடிஎம்க்கு கூட டீலிங் பேசிட்டு இருக்காங்க. அங்கே போய் பேசுறதுக்காக அவங்க ஊழலுக்கு எதிராக கொஞ்ச நாள் என்டிகேல இருந்து பேசினவங்க. அடுத்து டிவிகேவில் பெண்கள் என்றால் ஒர்க் ஷோஸாக ஆக மட்டுமே பார்க்கும் பண்பாட்டை உருவாக்கி வைத்துள்ள லாட்ரி 1.5 கோடி தொண்டர்கள் உள்ள கட்சியில் ஒரு பெண் செய்தி தொடர்பாளர்கள் கூட உருவாக்காமல் பார்த்து கொள்கிறார். இப்பதான் ரீசெண்டா ஒரே ஒரு பொண்ணு தேன்மொழின்னு ஒரு பொண்ணை போட்டாங்கன்னு நினைக்கிறேன் செய்தி தொடர்பாளர்கள்ல. மாநில அளவுல ஒரு பெண் நிர்வாகி கூட கிடையாது பேசுற மாதிரி. இருந்த ஒரே ஒரு முஸ்லீம் பொண்ணையும் அடிச்சு விரட்டிட்டு அந்த சீட்ல வந்து சிடிஆர் உட்கார வச்சிட்டாங்க. நீங்க மாவட்ட செயலாளர்ல ஏதாவது ஒரு பெண் இருக்கா அப்படின்னு கேட்டா அந்த பொண்ணு வந்து கேட்க வந்துச்சுன்னா காரை எடுத்து விஜயை கொள்ளுவார். அதுதான் அஜிதா. அந்த மாதிரிதான் இந்த கட்சி இருக்கும். அஜிதா ஆக்னஸ் விவகாரம் பூதாகரமாக போகிறது என்பது முன்கூட்டியே தெரிந்த போதும் அதனை சரி செய்யாமல் இருந்து விஜய் காரை அஜிதா மறிக்கும் அளவுக்கு பிரச்சனையை வளர்த்து விட்டதும் லாட்ரி தான் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இதுல ட்விஸ்ட் என்ன அப்படின்னா அந்த சோனியா அருண்குமார் அன்னைக்கு ஒரு நாள்லயே அஜிதாவை பயங்கரமா அபியூஸ் பண்ணாங்க. காலையில அஜிதா வந்து அங்க போராட்டத்துக்கு வரும்போது அம்மா பி ஸ்ட்ராங் அப்படின்னு அஜிதாவை டேக் பண்ணாங்க. நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் வேணா அனுப்புறேன். கரெக்டா போராட்டம். இப்ப தாவேக்கால இருந்து வெளியில இருக்காங்க, விலகிட்டாங்க இருக்காங்க. விசில் சின்னம் கொடுக்கும் போது அந்த கட்சிக்காக அவ்வளவு பெரிய வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த கட்சியில இருக்கிறாங்க. மருந்த குடிச்சாலும் அந்த கட்சியில இருக்கிறாங்க. வரும்போது எப்படி இப்படி எல்லாம் அந்த அன்னைக்கு வந்து பொறுப்பு வேணும்னு சொல்லி பனையூர்ல போராட்டம் நடத்தும் போது காலையில சோனியா அருண்குமார் போட ட்வீட் பி ஸ்ட்ராங் அப்படின்னு. சரியா சிடிஆர் நிர்மல்குமார் வந்து பேச்சுவார்த்தை கூப்பிடுறாங்க. அப்ப அஜிதாவுடைய கூட இருக்க ஆதரவாளர்கள் உங்ககிட்ட எல்லாம் பேச மாட்டோம் அப்படிங்கிறாங்க. ஏன் பேச மாட்டோம் அப்படின்னா அஜிதா 25 வருஷமா அந்த கட்சியில இருக்கிறாங்க. சிடிஆர் ஜஸ்ட் 1 இயர் தான் ஆச்சு. மக்கள் மன்றம், ரசிகர் மன்றம் அப்படி வந்திருக்கவங்க. நீ போன வருஷம் நீங்க இப்படி சொன்னீங்கன்னா நெஞ்சு போன வருஷம் வந்து விஜய் ஒரு சேர்ந்த ஒரு அப்ரண்டிஸ கூப்பிட்டு என்ன பேச்சுவார்த்தை நடத்த வைக்கிற, புரோக்கர் மாமா வேலை பார்க்க வைக்கிற ராஜ்மோகன் அவர்லாம் பேசுறாரு. அவர் இப்ப ரீசெண்டா சேர்ந்தவர். அவரை கூப்பிட்டு என்ன பார்க்க வைக்கிறேன்னு இவங்க பார்க்கல. உடனே அத்தைக்கு கோவம். அத்தைன்னா சோனியா அருண்குமார் அவங்களை அப்படிதான் கூப்பிடுவாங்க. அவனே அத்தைனா ஒருமையில பேசுற அப்படின்னா ஒருமையில பேசுறதுன்னா தப்பு அப்படின்னா விஜய் வந்து சிஎம் அங்கிள் அப்படின்னு சொன்னதும் தப்பு. அது ஒரு உறவு முறைனா இதுவும் ஒரு உறவு முறை, அவ்வளவுதான். உடனே சிடிஆர் வந்து மதிக்கலன்னு உடனே நீ ஒரு திமுக கைக்கூலி, யாரு 25 வருஷமா அந்த கட்சிக்காக உழைச்ச பொண்ணு, நீ திமுக கைக்கூலின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே, எதுக்கு இவ்வளவு நடிக்கிற? அவ்வளவு மோசமான இது. அவங்க புஷியா அடுத்த விஜய் பார்க்க முடியலனாலும் அடுத்து புஷியானந்த பாக்குறதுக்கு வெயிட் பண்ணாங்க. அவர் பின் கேட் வழியா ஓடுனாரு. ஆமா, கடைசி வரைக்கும் பார்க்கல. அதுக்கப்புறம் மறுநாள் கட்சி அந்த விஜய் வரும்போது காரை மறிக்கிறாங்க. விஜய் காரை ஏத்தி கொள்ள பாக்குறாரு. ஏன்பா அந்த பொண்ணு சாயுதுன்னா தலைவரே உங்க மேல இருக்க ஃபேன்ஸ் அந்த மோகத்துல சாஞ்சாங்க தலைவரை, வந்து விழுந்தாங்க தலைவரை, ஏமாத்திட்டாங்க. இடையில சூசைட் அட்டெம்ப்ட் கூட சூசைட் பண்ணும்போது இவர் மலேசியால டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாரு அந்த நேரத்துல. அப்ப இங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணு போயிருக்குன்னு கூட தகவல் போகலன்னா அந்த லட்சணத்துல இருக்கு கட்சி. தகவல் போயிருக்கு அப்படின்னா இவரு வந்து பார்க்காத லட்சணத்துல இருக்காரு. இவரு என்ன தகவல் கொடுக்கணும்? அஜிதா மரணம் இந்த மாதிரி சூசைட் அட்டம் பண்ணி இருக்கு அப்படின்ற தகவல். ஏங்க அவர் விஜய் யார் இப்போ அரசியல் கட்சி தலைவர்? ஆமா, என்ன தகவல் கொடுக்க வேண்டியது இருக்கு? எல்லா நியூஸ்லயும் போடுறாங்க. அப்புறம் என்னத்த அவருக்கு அதான் சொல்றேன். ஒண்ணு தெரிஞ்சிருந்துச்சுன்னா போய் பார்க்காத லட்சணத்துல சொந்த கட்சியை சேர்ந்த கிட்டத்தட்ட 2.5 கோடி பக்கம் பணத்தை போட்டு 20 வருஷம் வாழ்க்கையை ரசிகர் மன்றத்துல இருந்து போட்டு உழைப்ப போட்டு உங்களுக்காக அவ்வளவு வேலை செஞ்சிருக்கக்கூடிய அந்த அஜிதா அப்படிங்கிற மீனவ சமுதாயத்தை சேர்ந்த பெண்ணை நீங்க வந்து போறீங்க. சரி, ஒரு தலைவர் வரும்போது எதுவாக இருந்தாலும் உள்ளுக்குள்ள பேசி இருந்திருக்குன்னு, உட்கட்சிக்குள்ளே அதை பேசி முடிச்சிருக்கணும். அது பொது வெளியில வரும்போது கட்சிக்கு அவ பேர் வருது. சரி, நீங்க அந்த பொண்ணை பார்க்க மறுக்கிறீங்க. அது ஒரு பக்கம் இருந்தா கூட ஒரு சூசைட் அட்டன் பண்ணிட்டாங்க. முகமுடிய போட்டுட்டு ராத்திரியா போய் கூட அந்த பொண்ணு ஐசியூல இருக்கும்போது அது ஒரு ஆறுதல் சொல்லிட்டு நான் பாத்துக்கிறேமா, கவலைப்படாம ரெக்கவர் ஆகி வாங்கினாலும் சொல்லிருக்கலாம். இல்லையா, ஒரு போன் பண்ணியாவது பேசியிருக்கலாம். எதுவுமே பேசல. இவர் ஒரு கட்சி தலைவர், கட்சி தொண்டருக்கே இந்த நிலைமை என்ன, நிர்வாகிக்கே நாளைக்கு தமிழ்நாட்டுல வந்து ஏதாவது நடக்குதுன்னா யார் இன்ஃபார்ம் பண்ணவருக்கு? அனிதா வீட்டுக்கு போக தெரிஞ்சவருக்கு அஜிதா வீட்டுக்கு போக தெரியாதான்னு திரும்ப கேட்டா போதும். அப்ப இதெல்லாம் நடக்குது. அடுத்ததா இப்ப இவங்க எல்லாம் பண்றாங்கல்ல, இந்த இப்ப உள்ள பூதாகரமா பிரச்சனை போகுது. அவனுக்கு என்ன பிரச்சனைனா, இப்ப தேர்தல் பொதுச் செயலாளரா என்ன எழுவதோ ஒரு பொறுப்பு, தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர். அது என்ன அப்படின்னா என்னன்னு தெரியல. அது புதுசா கிரியேட் பண்ணிருக்காங்க அவங்களே. தேர்தலுக்கு மட்டும் வேலை செய்யற பொறுப்பா போகுது. அப்புறம் அவரு எல்லா மேடையிலும் இருக்காரு. எல்லா மேடையிலும் அவருக்கு வந்து விஜய் பக்கத்துல அந்த
ஸ்பேஸை வந்து ஆக்குபை இப்ப பண்ணிக்கிறாரு. தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் அப்படின்னா டேட் அறிவிச்சதுக்கு அப்புறம் தானே வேலை செய்யணும். இதுக்கு இப்போ வந்து லூசு மாதிரி. அப்ப ஒருவேளை தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் வீட்டுக்கு போயிருவாரா, லீவ் விட்டு போயிருவாரா? எனக்கு குத்து புரியல. மதிப்பா ஒரு போஸ்டிங் சரி, ஏதோ வாங்கியிருக்காரு. ஒரு இளவு. சரி, அது நீங்க இவ்வளவு இருந்துட்டு போட்டோம். டீடைல்டா இறங்கு. சரி, அது ஒண்ணு. அவருக்கு என்னன்னா இந்த பொறுப்பை எப்படியாவது பாதுகாக்கிறதுக்கு சீட்டு சுடுது. ம். அருண்ராஜுக்கு சீட்டு சுடுது. அப்புறம் ஜான ஆரோக்கியசாமிக்கு சீட்டு சுடுது. புசி ஆனந்துக்கும் அதேதான். எல்லாருக்கும் அவங்க சீட்டு எல்லாமே கொதிக்குது. எப்படியா இந்த சீட்டை பாதுகாத்துக்கணும். அதனால எவளாவது வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னா அதை அங்க கொண்டு போனா இவனை தூக்கிடுவாங்க. அதனால சரிம்மா வச்சுக்கோ, அப்படியே வச்சுக்கோ அப்படின்னு அங்கேயே சரி அவர்கிட்ட வேணா சொல்லிடுறேன், என்ன விட்டுறேன் அப்படின்னு சீட்ல கெட்டியமா பிடிச்சு உட்காந்துக்கிறாங்க. ரோலர் கோஸ்டல் போவாங்கல்ல, அப்படி கெட்டியமா பிடிச்சி விட்டா கீழே தெரிச்சிரு, மண்டை தெரிச்சிருல, அந்த மாதிரி பிடிச்சி உட்காந்துக்கிறாங்க. அப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கறனால என்ன சிக்கலாயிருச்சுன்னா, ஜான ஆரோக்கியசாமி ஆதவர்ஜனாவும் மண்டையை மாறி மாறி கழுவிருக்காங்க. நீங்க சிஎம் ஆயிட்டீங்க. எனக்கு என்ன டவுட்னா, சுயேட்சையா ஒரு 14 வேட்பாளரை வந்து கேரளாவிலேயும் நிப்பாட்டுவோம். ஒருவேளை திடீர்னு அங்க சிஎம் ஆயிட்டீங்கன்னா அங்க வேற போக வேண்டியிருக்கும் அப்படின்லாம் கூட மண்டையை கழுவி வச்சிருக்காங்க. அப்படி எல்லாம் பேசி வச்சிருக்கறனால நீங்க என்ன ஆயிடுச்சுன்னா, எவனும் ஒருத்தனும் வரல கூட்டணி. ஒரு பக்கம் காங்கிரஸ்ல ஒரு 4-5 பேரை விலைக்கு வாங்கி அவங்களையும் பேசியிருக்காங்க. அதுல இருந்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு, இந்த மாதிரி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணணும். என்ன அப்படின்னா, உங்க வீடியோல போற போக்குல காங்கிரஸும் டிவிக்கும் கூட்டணின்னு சொல்லணும், வைக்க போறாங்க, மேபி வாய்ப்பு இருக்கு, வந்துட்டா நல்லது, அதுதான் அவங்களுக்கு நல்லது, திமுகவுக்கு வந்து கெடுதல் என்னன்னா காங்கிரஸ் விட்டுட்டு போகணும், இப்படி எல்லாம் நான் பேசணும் வீடியோல. அப்ப நான் சொன்னேன், இந்த மாமா அது தெரிஞ்ச சர்க்கிள் ஒண்ணு, இந்த மாமா புரோக்கர் வேலை டிவிக்கே கட்சியை சேர்ந்தவங்க. என் ஃப்ரெண்டு டிவி வார் ரூம்ல வேலை செய்யறான், வாய்ஸ் ஆஃப் காமன்ல வேலை செய்யறான். வச்சிருக்காங்க பல பேட்டியில சொல்லிட்டீங்களே. இல்ல, அது நிறைய பேர் இருக்காங்க, ஒரு வார் ரூம் வேலை செய்யற சிறப்பு நிறைய பேர் வேலை செய்யறாங்க. எனக்கு ஃபோன் பண்ணி, மச்சான் நீ இந்த மாதிரி செஞ்ச அப்படின்னா நம்ம ஏதாவது நான் உங்களுக்கு பேசி வாங்கி தரேன்னா, இந்த மாமா புரோக்கர் வேலையை பாக்குறதுக்கு நான் நாண்டுகிட்டு சாவண்டா அப்படின்ட்டேன். அப்பையில இருந்து என் போனை எடுக்க மாட்டான். நான் விளையாட்டுக்கு சொன்னேன்டான்னு திரும்ப டெக்ஸ்ட் போடுறேன், நீ ஒன்னும் வெயிடா போன அப்படின்னு வச்சுட்டான். திரும்ப மறுபடியும் நேத்து போன் பண்ணி சரி சண்டே மீட் பண்ணலாமா அப்படின்னேன். சரி வரண்டான்ட்டான். அந்த மாதிரிதான் எங்க நட்பு இருக்கும். அவன் சொன்னதுக்கு அப்புறம் நான் சொன்னேன். அப்பனா அவன் எத்தனை பேர்கிட்ட இதை அப்ரோச் பண்ணிருப்பான்றதான் நம்ம வேலையா கொடுத்துருப்பாங்க, கேட்டுக்க வேண்டியிருக்கு. என் ஃப்ரெண்டு யாருன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியாதுன்னு வைங்களேன், அது தனி. ஆனா அவன் சொன்ன உடனே இந்த வார்த்தையை சொன்ன. அப்ப இந்த மாதிரி அப்ரோச் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு 4-5 பேரை விலைக்கு வாங்கிட்டு கூட்டணி இருக்கு. கடைசி வரைக்கும் எவனும் வரல. இல்ல, இந்த நேரத்துல ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம கடந்த முறை வந்து பேசியிருந்தோம் ஒரு பேட்டி. இது வரைக்கும் இந்த சேனல்ல வீடியோல வந்த, அதாவது லைக்ஸ் வரும், கமெண்ட்ஸ்லயே ஹையஸ்ட் அதுதான். கிட்டத்தட்ட 2000 கமெண்ட்ஸ். 2000 பேரும் என்னதான் திட்டிருக்காங்க. ஜேகுவாராவை பேச விடுமா, நீ ஏமா பேசுற, நீ ஆங்கரா, நீ என்ன உன்ன மாதிரி ஒஸ்டான ஆங்கரை நான் பார்த்ததே இல்ல, அவர் எதுக்குமா கூப்பிட்ட, நீயே பேச வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். மறந்துட்டேன், ஆக்சுவலி ஓப்பனிங்லேயே கொடுத்துருக்கலாம். பட் இருந்தாலும் ஓகே தான். நம்ம வந்து தாவேக்கா பண்ண நம்ம 2 பேரும் பேசணும். இது வந்து நம்ம டைட்டில் வந்து என் ஆபீஸ் பண்ண சதியால நடந்தது இது. ஏன்னா இது வந்து வாங்க பேசலாம், நம்ம பேசுற இதுதான். இது வந்து ஃபார்மலான இன்டர்வியூவா நான் செட் பண்ணவே இல்லை. நம்ம லோகோ எல்லாம் போட்டு இது பண்ணாதனால அவங்களுக்கும் அது புரியல. நீங்க வந்து பேசும்போது இப்போ மூத்த பத்திரிகையாளர்கள் பத்தி பேசுறோம், அந்த ஸ்கேம், அதாவது என்ன சொல்லுவாங்க அதுக்கு பேரு, ஸ்டிங் ஆபரேஷன், ஹனி ட்ராப், அந்த மாதிரி ஹனி ட்ராப் பண்ணும்போது அதை பத்தி பேசும்போது நம்ம ஓப்பனா அவங்க பெயர்களை சொல்லுவது அப்படிங்கிறது வந்து ஒரு சிலருக்கு பொருளாதார சிக்கல்ல கூட போய் சிக்கி இருக்கலாம், சிலருடைய ஆசையை அவங்க பயன்படுத்தி இருக்கலாம், இல்ல இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவங்கள வந்து மிரட்டிருக்கலாம். அந்த மாதிரி எவ்வளோ இருக்கு. நம்ம வந்து யாரையும் அசிங்கப்படுத்தணுன்ற நோக்கம் கிடையாது. ஒரு கட்சி நடத்துறவரும் மக்களுக்கு நல்லது பண்றேன்னு வரக்கூடிய அவங்க முதல்ல நேர்மையா இருக்கணும். அதுக்காக தான் அதை பேசணுமே. ஸோ அதை மக்களுக்கு நான் வெளிப்படையா சொன்னேன். யாரையும் காப்பாத்துறதுக்கோ இல்ல நான் எத்தனை பேர்ட்ட காசு வாங்கியிருக்கேன்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். தாவேக்கா வந்து இந்த மாதிரியான விஷயங்களை இனிமேலாவது ஈடுபடாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அந்த வீடியோவை பேசணும். இது வந்து உட்காந்து பேசுற ஒரு வீடியோ தான், ஃபார்மல் இன்டர்வியூ கிடையாது. அதனால திட்டத்தை கொஞ்சம் குறைச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னையவே ஒரு ஆளு தாடி வச்சுட்டு ஒருத்தர், இவன் தான் எங்கேயோ மாட்டியிருப்பான் ஹனி ட்ராப்ல, இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்து விடுறான்னு. ஆமா நான் மாட்டியிருக்கேன், தைரியம் இருந்தா நீ வெளியிடு. சரியான நீ ஒரு தாவேக்கா காரனா, உனக்கு உண்மையிலேயே தைரியம் இருந்துச்சுன்னா நீ வெளியிடு. ஓகே, உனக்கு கெத்து இருந்துச்சுன்னா வெளியிடு, தானி தில்லு இருந்துச்சுன்னா வெளியிடுன்ற. நான் எவனாவது மாட்டணும் ஓப்பனா சொல்லுவானா. ஆனா யூடியூப் வரலாற்றிலேயே 2000 கமெண்ட்ஸ் 2000மே என்ன திட்டி வந்திருக்குன்னா அது இதுதான். இல்ல அப்படிலாம் இல்ல, எனக்குலாம் நிறைய வரும். நம்ம மிச்சம் வைக்காம இல்ல, ஒரே வீடியோல 2000 பேர் திட்டி இருக்காங்களே, பெரிய சாதனை அது. சரி, அப்ப கம்மிங் டு பாயிண்ட் இதான். என்னன்னா கூட்டணிக்கு கடைசி வரைக்கும் ஒருத்தனும் வரல. இப்ப என்னன்னா, சரி நம்மளே 234 இதுக்கும் வேட்பாளர் போட்டுடலாம் அப்படின்ன உடனே
பனையூர்ல இருந்தவனுக்கு எல்லாரும் ஓடியான்ட்டாங்க. இல்ல இங்க ஒரு கிளாரிபிகேஷன் நம்ம சொல்லணும். ஏன்னா தாவேக்கா ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தரேன்னு சொன்னாங்க. சொல்லி இப்ப வந்து ஆட்டை வந்து ஏதோ குட்டையே களைச்சு விட்டாங்க தமிழ்நாட்டு அரசியல்ல. எல்லாரும் ஆட்சியில் அதிகாரத்திலும் பங்கு விடுங்கன்னு 2 பக்கம் கேட்டுட்டு இருக்காங்க. அது ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஆனா ஏன் அவங்களோட கூட்டணிக்கு யாரும் போகலன்ற ஒரு மிக பெரும் கேள்வி இருக்கு. அத வந்து தாவேக்கா வந்து யாரையும் சீண்டல அப்படின்னு பேசுறாங்கன்றதுனால செங்கோட்டையன் அவர்கள் வேற வந்து எங்களோட வர்றதுக்கு யாராவது ரெடி ஆனாங்கன்னா டெல்லி வந்துருது அப்படின்னு ஒரு பிட்ட போட்டிருக்காரு. இது உண்மையா? ஒன்றும் இல்லை, ஒரு ரொம்ப பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். என்கிட்ட 10 பைசா இல்லை, என் ஃப்ரெண்டு என் பக்கத்துல இருக்கான், அவன்கிட்ட ஒரு 20 ரூபா இருக்கு. சரிங்களா? அவன் என்ன செய்யறான், வாடா சாப்பிட போலான்டா, ஆளுக்கு ஒரு 2 டீ குடிப்போம்டான்னு அவன் கேக்குறான். சரிடா, அப்போ 3ஆவதா ஒருத்தர் இருக்கான். அவன் என்ன சொல்றான், வாடா 2 டீ குடிப்போம், 3ஆ ஷேர் பண்ணிப்போன்னு அவன் கேக்குறான். அவன் என்ன சொல்றான், சரின்றான். இப்ப நான் நடுவுல நின்று, டேய் என் கூட வாடா, நான் உனக்கு பிரியாணி வாங்கி தரேன்றேன். நானே 10 பைசால பிச்சைக்கார பையன், என்ன நம்பி வருவானா? நான் இது ஏன் உதாரணம்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்றேன் நானு. புரியுதுங்களா? 20 ரூபா இருக்கவனை நம்பி போனா ஒரு டீயாவது கிடைக்கும். 10 பைசால அது என்ன நம்பி வந்தானா அவனுக்கு என்ன கிடைக்கும்? அதனால நீங்க 2 பக்கத்து 2 ஸ்டேட்லயும் சிஎம் ஆயிரலாம்னு கனவு போடுறாங்க. நான் மட்டும் சொல்லுவேன், வாடா உனக்கு கெபாப்ல வந்து சிக்கன் வாங்கி தரேன், விங்ஸ் வாங்கி தரேன், மயோனஸ் நல்லா ஊத்தி அடிச்சு உன் வாயில வச்சு திணிக்கிறேன், வா பிரியாணி. என்ன பிரியாணி வேணும்? தாவூத் வேணுமா, இல்ல தொப்பி வாப்பா வேணுமா, இல்ல ஹைதராபாத் வேணுமா, எதுனாலும் வாங்கி தரேன்னு ஆசையை காமிச்சுக்கிட்டே இருக்கேன். ஒன்னொன்னா சொல்றேன், அவன் பாத்துக்கிட்டே என் பேக்கெட்டையும் பாக்குறான். என் பேக்கெட்ல இருந்தது வேற இப்படி துணி வெளியே வந்திருக்கு, ஒரு பைசா கூட இல்லை. அதை நான் கவனிக்கவே இல்லை. ஓ, நம்ம பிச்சைக்கார பையனை கண்டுபிடிச்சிட்டானா? இது நான் வந்து சொல்றவங்களுக்கு புரியும். இந்த உதாரணம் ஏன் சொல்றேன்னா உங்களுக்கு புரியும். அதனால பிச்சைக்கார பையன் அப்படி சொல்லல, எதுவுமே இல்லாதவங்களை யார் நம்புவான்னு ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்றேன். சரிங்களா? திமுகட்ட பெல்ட் இருக்கு, கீழே அடிமட்டத்துல பெல்ட் இருக்கு, அவங்கள்ட்ட ஓட் பூத் இருக்கு, எல்லாமே கையில வச்சிருக்காங்க. அதிமுகட்ட போனா கூட ஓட் பூத் பெல்ட் எல்லாமே வச்சிருக்காங்க. பாஜகவிட்ட போனா சோறு கொடுப்பாங்க, ஓட்டு போட மாட்டாங்க. அதனால அங்கேயும் போக முடியாது. அப்ப நீ என்ன இவங்கிட்ட என்ன இருக்கு? கூட போடுறேன், ஓட்டு மட்டும் கேட்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இவங்கிட்ட என்ன இருக்கு? என்ன சொல்றதுன்னு ஒண்ணும் புரியல. வந்தா விஜய் கூட ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் வாங்கன்னு கேக்குறாங்க. நேத்து ஒருத்தர் போட்டோ எடுத்தார், அஜய் வேலுன்னு சொல்லிட்டு. சோசியல் மீடியாவில் ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல கூட இருப்பாரு. அவரு காமனா மீடியா பீப்புள் எல்லாத்தோடையும் இருப்பாரு. அவர் வந்து நயனா நாகேந்திரன் அவருடைய ஆமா மீடியாக்கு பிஆர்ஓவா இருக்காரு. லீக் ஆச்சு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாவே வச்சிருந்தாரு. விஜய் அவரோட போய் போட்டோ எடுத்துட்டு வந்திருக்காரு. இப்ப பாஜக கொள்கை எதிரி, அப்புறம் நயனா நாகேந்திரனோட பிஆர்ஓட நீங்க வந்து அவருக்கு வெல்கம் பண்றீங்க. விஜய பாக்குறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அப்படி வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா அப்ப என்ன? அதான் மரியாதை நிமித்தமா சந்திச்சோன்னு ஒரு அவுத்து விட்டுருவாங்க. இல்லன்னா இட்லி சாப்பிட்டோம். 2 தலைவர்கள் சொல்லலாங்க. அத பிஆர்ஓக்கு, பாஜக பிஆர்ஓக்கும் விஜய்க்கும் என்ன மரியாதை நிமித்தமா? சும்மா சொல்லுவோம். ஏதாவது நாங்க அப்படி சொன்னா நீங்க நம்பிதான் ஆகணும். ஏதாவது சொல்லுவோம், நாங்க தேவைப்படுற இடத்துல அப்படி இப்படின்னு பேசிப்போம். பிரவீன் சக்கரவர்த்தியா இட்லி கூட சாப்பிட்டோம்னு சொன்னார்ல, அப்படி கூட ஏதாவது சொல்லிப்போம். பிரவீன் சக்கரவர்த்தி தலைவர்லாம் கிடையாது, கட்சியில ஒரு ஆளு தமிழ்நாட்டுல. அதனால அவர் சொன்னாலும் நம்ம கேட்டுக்கிறோம்ல. அது மாதிரி இதையும் அவங்க ஏதாவது அவுத்து விடுவாங்க. அவர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வேற வச்சிருந்தாரு. இப்ப யாருமே வரல கூட்டணிக்கு, வேற வழி இல்லாம பனையூர்ல உட்காந்துக்கிட்டு 234க்கு நம்ம அறிவிச்சிடலாம், அப்புறம் பின்னால யாராச்சும் வந்தாங்கன்னா அந்த தொகுதியை வந்து நம்ம வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு உடனே செக்யூரிட்டில இருந்து மொத்த பேரும் ஓடியாந்துட்டான். எனக்கு 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 காரைக்குடி இது பெரம்பலூர், அது ஆண்டிப்பட்டி, உசிலம்பட்டி, எனக்கு கூட சிவகாசி, அது இதுன்னு எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டான். இருங்கடா, ஒரு தொகுதிக்கு 2 கோடி 3 கோடி செலவு பண்ணோம், எவன்லாம் இருக்கிறீங்க சொல்லுங்க அப்படின்னு புசி சொன்ன உடனே அவன் வேலையை பார்க்க டக்குன்னு பேசிட்டான். ஒருத்தவங்க பிரிண்ட் எடுக்கிறான், ஒருத்தர் செக்யூரிட்டி வேலையை டக்குன்னு பிரிஞ்சுட்டாரு, எல்லாம் தனித்தனியா ஸ்ப்ரெட் ஆயிட்டாங்க. அப்ப காசு இருக்க பார்ட்டி வந்து தேடுது. இதுதான் காரணம், அவ்வளவுதான். நீங்க 234ல விஜய் எங்க நிப்பாரு? விஜய் நிப்பாரான்ற டவுட். 234 பேரை விஜய் அவர்களுக்கு ஆஸ்தான ஜோசியக்காரரை பார்த்து கரூர் சம்பவத்திற்கு பிறகு பார்த்தாரு, பேசிருப்போம்னு நினைக்கிறேன். ஆமா பேசிருப்போம்னு நினைக்கிறேன். இப்ப மறுபடியும் டெல்லி தலைமைகளுக்கெல்லாம் வந்து க்ளோஸ் ஆன ஆஸ்தானமா இருக்கக்கூடிய ஒரு ஜோசியர் இப்ப மறுபடியும் மீண்டும் விஜய்க்கு வந்து ஆஸ்தான ஜோசியரா ஆடாயிருக்காரு. எத்தனை ஜோசியக்காரர் வச்சிருக்காரு? வீலையே ஆரம்பிக்கணும். சின்னமும் வீல வந்துருச்சு, போட்டி போட வாய்ப்பு கம்மி தான் சொல்றாங்க. எனக்கும் அப்படிதான் வந்துச்சு. வீல ஆரம்பிக்கிற தொகுதி வேணும்னு சொல்லியிருக்காங்க. வேளச்சேரி பக்கத்துலதான் இருக்கு. கூட்டணி கட்சி தான் அங்க ஆட்சியிலயும் இருக்கு. நம்ம கரெக்டா அடிச்சோன்னா சூப்பரா வந்துடலாம். அப்படி இல்லைன்னா விருகம்பாக்கம்னு ஒண்ணு இருக்கு, அங்க வண்டியை விட்டுறலாம். நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க.
அப்புறம் வேற ஏதாவது சொல்லுங்க, அந்த பக்கம் வேற ஏதாவது மாவட்டமா வீல ஆரம்பிச்சிருவோமா, விருதுநகர் ஆரம்பிச்சிருவோமா, இல்ல வேற ஏதாவது விக்கிரவாண்டி விழுப்புரம் அந்த மாதிரி போயிடலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லா இடத்துலயும் திமுக வெயிட்டா இருக்கு. வேளச்சேரியில கூட காங்கிரஸ் வந்து வெயிட்டா இருக்கு. என்ன செய்யறதுன்னு ஒன்றும் தெரியல. அப்ப யோசிச்சுட்டு இருக்காங்க, சரி இந்த தேர்தல் நம்ம பைகாட் பண்றோம், விஜய் நிக்கல அப்படின்னு ஒரு முடிவுக்கும் வந்திருக்காங்க. ஆனாலும் கன்வின்ஸும் நடக்குது. இப்பவே ஆல்ரெடி இப்ப எப்படி சொல்றது, இப்ப மேனேஜரை வந்து நம்ம கைக்குள்ள போட்டுக்கிட்டோம்னா தைரியமா இன்டர்வியூ போற முன்னாடியே என் மேனேஜர் எங்க அப்பாவோட ஃப்ரெண்டுடா, நாளைக்கு நான் போய் சும்மா பேருக்கு அட்டன் பண்றேன்டா இன்டர்வியூ, நாளை கழிச்சு நான் ஜாயின் பண்ண போறேன் அப்படி ஒரு தெனாவிட்டு இருக்கும்ல. அந்த மாதிரி ஃபர்வேஸ், TK பிரபு, ECR சரவண, மரிய வில்சனு, இந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் சீட்டு கன்ஃபார்ம். இன்னும் அறிவிக்கவே இல்லை. விஜய் வந்து ஒரு நல்ல நாள் பார்த்து, நல்ல முகூர்த்தம் பார்த்து 1-to-1 வேட்பாளர்களை வந்து இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ணுவாரு. நாங்க சொல்லிட்டு இருக்கும் போதே வெளியில ஒரு சத்தம், காரைக்குடி வேட்பாளர் TK பிரபு வாழ்க அப்படின்னு வருது. அப்போ நீங்க எட்டி பாக்குறீங்கன்னா அறிவிக்கவே இல்லடா, நீ பொறுமையா அறிவிச்சுக்க, உன் மூஞ்சியெல்லாம் உனக்கெல்லாம் நான் கட்டுப்பட்டு இருக்கணும் அவங்க அறிவிக்கிறாங்க. இல்ல கட்டுப்பட்டு கட்டுப்படாது அப்படிங்கறத தாண்டி நேரம் இன்மை அப்படிங்கறதையும் பார்க்கலாம். இப்ப திமுக வந்து இன்னும் தொகுதி பங்கீடே முடிக்கல, வேட்பாளர்கள் அறிவிப்பு வெளியாகல அப்படின்னா, திமுக அதிமுக ரெண்டுமே பாரம்பரிய கட்சி, 70 ஆண்டுகளாக அரசியல் பண்ணிட்டு இருக்க கட்சி. அவங்களுக்கு வந்து அந்த பயமோ இதுவோ கிடையாது. அந்த சின்னமும் அவங்களுடைய தலைவர் போய் பேசுறாரு அப்படிங்கிறது இருக்கு. விஜய்க்கு அப்படி இல்லையே. விஜய் தவிர யாரையுமே தெரியல. விஜய் மட்டும் ஏதாவது ஒரு தொகுதியில் ஜெயிச்சா சிஎம் ஆயிரலாம் நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு அவர் நிக்கணும்ல, பிரச்சாரத்துக்கு போகணும்ல. அப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா, விஜய் எலெக்ஷன்ல நின்னாதானடா படத்துல நிக்க மாட்டேன்னு சொன்னாரு, அவர் தான் நிக்கவே இல்லையா, அதனால படத்துக்கு வந்துட்டாரான்னுருவானுங்க. அதுக்கான வேலையும் நடக்குது. இவர் ஒரு RSS. இப்ப நீங்க வந்து ஒருவேளை இப்ப NDA கூட்டணி தமிழ்நாட்டுல வெற்றி பெற்றுது அப்படின்னா என்ன நடக்கும்? எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவாரா? சரி ஆவாரு. பாஜக துணை முதலமைச்சர் கேட்காதுன்னு என்ன நிச்சயம்? அதுக்கெல்லாம் எந்த நிச்சயமே இல்லை. ஏன்னா கூட்டணி ஆட்சின்னு அமித்ஷா அவர்கள் சொல்றாரு. அதே மேடையிலேயே இருந்துகிட்டு எடப்பாடி வந்து அதிமுக பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கின்றாரு. அவங்களுக்குள்ள அதுலயே ஒற்றுமை. சிவசேனாவை காலி பண்ணதுக்கான ஃபார்முலா என்ன? கூட்டணி வச்சாங்க. சிவசேனாவோட பாஜக கூட்டணி வச்சது. பாதி பிரிச்சாங்க. 2.5 வருஷம் நாங்க, 2.5 வருஷம் நீங்க. 2.5 வருஷம் ஃபர்ஸ்ட் பாஜக கூட்டணியில ஆட்சி பண்ணுச்சு, சிஎம்ஆ இருந்துச்சு. முடிச்ச உடனே சிவசேனா போய் நீங்க எந்திரிங்க சிஎம் சீட்ல நாங்க உட்காரோன்னும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்ல இந்த சீட்டு சூப்பரா இருக்கு, நாங்களே ஆட்சி செஞ்சுக்கிறோம் நீ போ அப்படின்னு சிவசேனாவை தட்டி விட்டாங்க. அந்த வேலை இங்கேயும் நடக்கும். எடப்பாடிய ஒரு பியூன் பாயா ஆக்கி விட்டுருவாங்க. நானே இருந்துக்கிறேன் கிளம்புவாங்க. சரி, நாயனார் நாகேந்திரன் தான் சிஎம்ஆ வருவாரா? ஒரு தமிழர் சிஎம் ஆக்குவாரா? டெல்லியில இருந்து யாராவது ஒரு ஹிந்தி தெரிஞ்சவன சிஎம் ஆக்குவாங்க. அப்படிதான் ஆக்குவாங்க. என்டிஏ முகங்கள்ல ஒருத்தர் சிஎம் வருவார் சொல்லியிருக்காரு. ஆனா இப்போ சமீபத்துல பேசும்போது தமிழிசை சவுந்தரராஜன் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி அண்ணன் அப்படின்னு சொன்னாங்க. சோ பொறுத்திருந்து பார்க்கலாம். எதற்கும் எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அமித்ஷா மீண்டும் மீண்டும் கூட்டணி ஆட்சி அப்படின்றாரு, NDA ஆட்சி அப்படின்றாரு. எடப்பாடி அவர்கள் வந்து எடப்பாடி அந்த மேடையிலே பேச வேண்டியதானே? பேசும்போது தலைக்கு பின்னாடி தாமரை அவ்வளவு பெருசா வரைச்சு விட்டு பேச விடுறாங்க. உங்களை மண்டை புடனிலே அடிக்கிறாங்க. அதிமுக தொண்டர்களுக்கு எல்லாம் பாஜக துண்ட போட்டுட்டாங்க. எடப்பாடி நம்பியா கூட்டணிக்கு வந்தாங்க? எடப்பாடி பழனிசாமியா போய் டிடி தினகரன் பேசினாங்க? எடப்பாடி பழனிசாமியா போய் அன்புமணிகிட்ட போய் பேசினாங்க? இல்ல எடப்பாடி போய் அந்த அன்புமணி ராமதாஸ் எடப்பாடி சந்திச்சுதான் கூட்டணியில் இணைஞ்சாரு, அறிவிப்பை வெளியிட்டாரு. ஆனா டிடிவி தினகரன் நேரடியா பாஜகவோட போய் அதெல்லாம் நீங்க வந்து அதெல்லாம் வந்து அங்க இருந்து அனுப்பின தூது. நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கரெக்டா போன வருஷம் வரைக்கும் 2 பேரும் எவ்வளவு கடுமையா விமர்சனம் பண்ணி பேசிக்கிட்டாங்கன்னு தெரியும். எடப்பாடி பழனிசாமி பெரிய துரோகம் பண்ணிட்டாரு முல்லை பெரியார் விவகாரத்துல. அப்புறம் எடப்பாடி சொன்னாரு, இங்க இருக்க மரங்கள் எல்லாம் அதிகமா வெட்டினது அன்புமணி தான், அந்த டீம் தான், காடு கட்டி தான் அவர் சொன்னாரு ஒரு இன்டர்வியூல. அப்ப இவர் என்ன சொன்னாருன்னா, தேவையெல்லாம் பேசக்கூடாது, நல்ல போராட்டத்தை கொச்சப்படுத்த கூட இவர் மிரட்டினார். எடப்பாடிக்கெல்லாம் என்னன்னு தெரியுமா நிர்வாகம் அப்படின்லாம். அப்போ எடப்பாடி மறுபடியும் சொன்னாரு, 4 சீட்டு 5 சீட்டுகள்லாம் ஓடுற நீங்க எல்லாம் எங்களை பத்தி பேசாதீங்கன்னு சொன்னாரு. பிச்சைன்ற அளவுக்கு வந்துட்டாங்க. சுயமரியாதை இருக்கிறவங்க இப்படி வந்து தானா போய் பேச மாட்டாங்க. மேல இருந்து அனுப்பி விட்டு போங்க அப்படின்னு பேசி உட்கார வச்சுட்டாங்க. சரிங்களா? இது தனி. இப்ப விட்டுருங்க. இங்க வந்துருங்க. தாவேக்காவுக்கு ஒரு பயம் வரல, ஆத்திக்கிட்டே இருக்கிறாங்க. யாராவது வருவாங்கன்னு கடைசி வரைக்கும் வரல. நீ வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப முடிச்சிடலாம் நினைக்கிறேன். விஜய் அவர்களுடைய அப்பா பொன்மொழிகள் உதிர்த்திருக்காரு நிகழ்ச்சியில பேசும்போது. வரலாற்று சிறப்பு மிக்க காங்கிரஸ் கட்சி வீழ்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு.
காங்கிரஸுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதை பயன்படுத்திக்கிறது காங்கிரஸ் கையில இருக்கு, விஜயோட கூட்டணி வந்தா காங்கிரஸினுடைய எதிர்காலம் பிரகாசம் ஆயிடும் அப்படின்னு ஒரு பேசியிருக்காரு. அது மறுபடியும் நான் கம்மிங் டு இந்த 3 பிரியாணி கதைக்கு வரேன். அதாவது இப்ப 4வதா ஒரு பையன் ஒருத்தன் வரான். 3 பேர். நான் பிச்சைக்கார பையன், என் ஃப்ரெண்டுக்கும் என் நிலைமையில இருக்காப்புல, இன்னொரு ஃப்ரெண்டு 20 ரூபா வச்சிருக்காரு. நான் இவன்ட்ட பிரியாணி அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். 4வதா ஒருத்தன் வரான். அவர் யாருன்னா எங்க அப்பா. அவர் வந்துட்டு, டே தம்பி, டீ வேணுமா பிரியாணி வேணுமா சொல்லு அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறாரு. அதே கதை தான். டீ வேணும்னா இவன் கூட போடா, ஒரு டீ மட்டும் தான் கொடுப்பான், பட்டர் பிஸ்கெட் கூட வாங்கி தர மாட்டான், நீ இவன் கூட வா, பிரியாணி வாங்கி தருவான், உனக்கு அது வாங்கி தருவான்னு எங்க அப்பாவும் எனக்காக பேச வர்றாரு. அந்த கதை தான் அது. காங்கிரஸ்ல ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க, புல்லுருவிகள்னு சொல்லலாம், அவங்க இருக்கிறாங்க. காங்கிரஸ்ல ஒரு 3-4 மாசமாவா இந்த கூட்டணி கலைக்கிறதுக்கான வேலை எல்லாத்தையும் தாகூர், அப்புறம் பிரவீன் சக்கரவர்த்தி எல்லாருமே பேசுறாங்க. திமுகவில் ஒரு ஆள் 2 நாள் முன்னாடி ஒரு எம்எல்ஏ பேசுறாரு, பூத் கமிட்டியில கூட ஆள் வடக்கு அப்படின்னு பேசுறாரு. உடனே செல்வபெருந்தே கண்டன அறிக்கை வெளியிடுறாரு. உன் நியாயமா நீ என்ன பண்ணிருக்கணும், கூட்டணி கலைக்கிற வேலையை கூப்பிட்டு வச்சு வான் பண்ணி அமைதியா இருன்னு சொல்லியிருக்கணும். உங்க சொந்த கட்சியை வந்து நமக்கு என்னன்னா, உங்க கட்சிங்க நீங்க பாருங்க சார், இங்க இருந்து வாய்ஸ் வரும்போது அங்கிருந்து வருது, அவங்க பேசுறது ஃபுல் ரைட்ஸ் இருக்குன்னா இவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு, நீங்க எப்படி கண்டனம் தெரிவிக்கணும் அப்படின்னு நம்ம ஒண்ணு இருக்குல்ல. ஏன்னா செல்வபெருந்தகை அங்க வந்து பவரே கிடையாது. செல்வபெருந்தகை வந்து மாற்று கட்சியில இருந்து வந்தவர், பல கட்சியை மாறி வந்தவர். இல்ல எதுவா இருந்தாலும் தேசிய கட்சிகள் பாஜகவும் சரி காங்கிரஸும் சரி மாநில தலைவர்களுக்கு அவங்கள வந்து தலைவரா வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். எதுனாலும் தலைமை கேட்டுதான் முடிவு நிலைமையிலதான் இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த பகுதியில இதை பத்தி நம்ம காங்கிரஸ் பத்தி தனியா பேச போறோம், அதனால நம்ம இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி.